ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சொன்னார், these are my Chinese martyrs. இவர்கள் எல்லாரும் எனக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்த சீனர்கள். They died for me in this China country. இந்த சீன நாட்டில் எனக்காக இவர்கள் மரித்தவர்கள். Now you listen carefully to what they are praying. அவங்க எல்லாம் என்ன ஜெபம் பண்றாங்கன்னு கவனமா கேளு. As soon as the Lord Jesus said that, ஆண்டவர் இயேசு அப்படி சொன்ன உடனே I turned and looked at them. நான் திரும்பி அவர்களை பார்த்தேன். All the 50 of them lifted up their hands. 50 பேரும் தங்கள் கரங்களை உயர்த்தி இருந்தார்கள். They lifted up their head towards heaven. தங்கள் தலையை பரலோகத்துக்கு நேராக அண்ணாந்து உயர்த்தி இருந்தார்கள். And they prayed so ardently for the salvation of Tibet. அவர்கள் திபெத் மக்களுடைய ரட்சிப்புக்காய் அவ்வளவு கருத்தாய் ஜெபித்தார்கள். And tears rolled down their eyes. கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடியது. In case if you are wondering how can saints cry, பரிசுத்தவான்களால் எப்படிங்க அழ முடியும்னு ஒருவேளை நீங்க நினைச்சா, if you read the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிச்சீங்கன்னா, the Bible tells us, அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, in Revelation chapter 5, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில், that when John the apostle was in heaven, அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தில் இருந்தபோது, when he heard that no one was worthy to open the scroll, அந்த புத்தக சுருளை திறப்பதற்கு ஒருவருமே பாத்திரர் இல்லை என்ற செய்தியை கேட்டவுடனே cried terribly. அவன் பயங்கரமாய் கதறி அழுதான். Now where is John? இப்பொழுது யோவான் எங்கே இருக்கிறார்? Not on earth. பூமியில இல்ல. He is up in heaven. அவர் மேல பரலோகத்தில் இருக்கிறார். He is up in heaven. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். Not in the body. இடத்தில் இல்லை. In the soul and spirit. அவருடைய ஆவி ஆத்துமாவிலே இருக்கிறார். Now what kind of an atmosphere heaven is? பரலோகம் எப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை உடையது? Revelation 21 verse 4 says, வெளிப்படுத்தல் 21:4 சொல்லுகிறது, there is no tears, no sorrow in heaven. பரலோகத்தில் கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை. Then the Lord Jesus told me, பின்பு ஆண்டவர் இயேசு என்னிடத்தில் now சொன்னார், you tell these people whatever you are seeing, whatever you are hearing. வெளியிலே நீ என்னென்ன காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறாயோ, எவைகளை எல்லாம் கேட்கிறாயோ, அதை அப்படியே இவர்களுக்கு சொல். Now I told them, அப்படியே உங்களுக்கு சொன்னேன். as soon as those Tibetan young people heard that, இதை அந்த திபெத்திய வாலிபர்கள் கேட்டவுடன் தானே, that instant broke their stony hearts, அடுத்த நிமிடமே அவர்கள் கல்லான இதயம் உடைந்தது. and they fell on their faces and they all started crying to God. முகங்குப்புற தரையில் விழுந்து தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள். Now while they were all crying, இப்படி அவர்கள் எல்லாரும் கதறி அழுது கொண்டிருந்த நேரத்தில், outside they were crying, அவர்கள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறார்கள், inside they were crying, உள்ளுக்குள்ளே வெளியே அவர்கள், உள்ளே இவர்கள் அழுகிறார்கள். I am the only one standing still. நான் மட்டும்தான் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். So I was looking at the crowd that was outside. வெளியில இருக்கிற கூட்டத்தை இப்ப நான் பார்க்கிறேன். Something attracted me. ஏதோ ஒன்று என்னை கவர்ந்து விட்டது. It caught my attention. என் கவனத்தை ஈர்த்து விட்டது. Among the 50 elders who were standing outside, வெளியிலே நின்று கொண்டிருந்த 50 மூப்பர்களுக்குள்ளே there was a small 5-year-old boy standing beside a woman. ஒரு பெண்ணுக்கு அருகிலே ஒரு 5 வயது நிரம்பிய சிறுவன் நின்று கொண்டிருந்தான். He was holding that woman's skirt. அந்த பெண்ணுடைய பாவாடையை பிடித்திருந்தான். And I remember the Lord Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னது நினைவில் இருக்கிறது. all these people are martyrs. இவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகள். If all these people are martyrs, இவங்க எல்லாரும் இரத்த சாட்சிகள் என்றால், then what is that boy doing there? அங்க அந்த 5 வயது சிறுவன் என்ன செய்கிறான்? So I asked the Lord Jesus. ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்டேன். I said, Lord, ஆண்டவரே, you said all these people are martyrs. வெளியே நிக்கிற இவங்க எல்லாம் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள்னு சொன்னீங்க. Then who's that 5-year-old boy? அப்படியானால் அங்க நிற்கிற 5 வயது சிறு பையன் யார்? Then the Lord Jesus smiled. அப்பொழுது ஆண்டவர் இயேசு புன்னகைத்தார். He said, let me tell you his story. அவன் வாழ்க்கை கதையை நான் உனக்கு சொல்லட்டும் என்றார். And the Lord told me, that boy அந்த சொன்னார், அந்த பையன் is my martyr. அவனும் என்னுடைய இரத்த சாட்சியே. I said, he's your martyr. இவன் இரத்த சாட்சியான்னு How கேட்டேன். can he be a martyr? இந்த சின்ன பையன் எப்படி இரத்த He's 5 சாட்சியா years இருக்க old. முடியும்? 5 வயது தானே. Then the Lord told me, அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், now let me show you. உனக்கு நான் காண்பிக்கிறேன். When he said that, அவர் அதை சொன்ன உடனே I saw a scene. நான் ஒரு காட்சியை பார்த்தேன். This boy's parents are pastors. இந்த சிறு பையனுடைய பெற்றோர்கள் போதகர்கள். One day the communist police came to arrest the father. ஒரு நாள் கம்யூனிஸ்ட் போலீஸ் அவருடைய தகப்பனாரை கைது செய்ய வந்தார்கள். And they were dragging the father out of the house. வீட்டில் இருந்து அவருடைய தகப்பனை இழுத்து கொண்டு போனார்கள். Now the wife is also a pastor. இப்பொழுது அவருடைய மனைவியும் ஒரு போதகரே. So they grabbed her neck.
neck. அவளுடைய கழுத்தை பிடிச்சி And they began to squeeze her neck அப்படியே கழுத்தை கசக்கி நெருக்க ஆரம்பித்தார்கள். to renounce Christ Jesus, கிறிஸ்து இயேசுவை மறுதலி, to renounce doing ministry. ஊழியத்தை செய்வதை விட்டுவிட வேண்டும். And the woman was being choked. அந்த பெண்ணோ கழுத்து நெருக்குண்டு போகிறாள். And their only 5-year-old son, 5 வயது நிரம்பிய ஒரே மகன், that boy came running and held on to the feet of the soldier. ஓடி வந்த அந்த போர் வீரனுடைய கால்களை இறுக கட்டி He கொண்டான். said, let my mother go, let my mother go. எங்க அம்மாவை விடு போகட்டும். Don't choke my mother. என்னுடைய அம்மாவை கழுத்தை பிடித்து நெரிக்காதே. Tears were rolling down the mother's eyes. தாயின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது. And with one hand she was holding her son. ஒரு கையிலே தன் மகனை பிடித்துக் கொண்டாள். And in the other hand she is holding the soldier's hand. மறு கையிலே தன் கழுத்தை பிடித்திருக்கிற போர் வீரனுடைய கையை பிடித்துக் கொண்டாள். But that soldier was a very strong, muscular guy. போர் வீரனோ மகா பலமுள்ள திடகாத்திரமான ஒரு வீரன். He was just strangling her. அப்படியே கழுத்தை நெரித்தான். And she was being choked and choked and choked. நெருக்குண்டு போகையில் Her breath was leaving her. அவளுடைய மூச்சு அவளை விட்டு போய் This கொண்டிருக்கிறது. little boy held on to the soldier's feet. அந்த சிறு பையனோ அந்த வீரனுடைய கால்களை பற்றி கொண்டான். And he began to shake the soldier's leg. அந்த வீரனுடைய கால்களை அவன் அசைக்க Let my ஆரம்பித்தான். mother go. என் அம்மாவை போக விடு. Let my mother go. போகட்டும் விடு. Let my mother go. என் அம்மாவை போக விடு. And the soldier began to shrug his leg அந்த போர் வீரன் தன் கால்களை உலுக்கினான். to shake this boy off. அந்த பையன் அப்படியே உதறினான். But the boy would not let go. ஆனாலும் பையன் விடுறதா இல்ல. He began to hold tighter. இறுக்கமாய் பையன் அவன் கால்களை பிடித்துக் கொண்டான். With great anger, மிகுந்த கோபத்தோடு that soldier gave one kick. ஒரே உதை அந்த வீரன் அந்த சிறுவனை எட்டி உதைத்தான். You know, the soldiers wear very thick, hard boots. உங்களுக்கு தெரியும் போர் வீரர்கள் கடினமான காலணிகளை மிகவும் உறுதியாய் And அணிந்திருப்பார்கள். when he gave a kick, ஒரு எட்டி ஒரு உதைத்த உடனே boots hit his jaws. அவனுடைய காலணி அவனுடைய தாடை எலும்பை தாக்கியது. And it broke in pieces. அது சுக்குநூறாய் உடைந்து சிதறியது. And he flew and hit on the wall. அப்படியே பறந்து போய் சுவரில் மோதினான். And his head cracked into two. அவனுடைய தலை இரண்டாய் உடைந்தது. One side the mother died, another side the little boy died. ஒரு பக்கம் தாய் மரித்து போனால் மறுபக்கம் சிறு பையன் மரித்து விட்டான். The Lord Jesus told me, ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொன்னார், he is my young martyr. இவன் என்னுடைய இளம் இரத்த சாட்சி. When I saw that, நான் அதை பார்த்தபோது I broke down and cried. நானே மனம் உடைந்து கதறி I அழுதேன். could not stand any longer. அதற்கு மேல் என்னால் அங்கே இறுகி நிற்க I முடியவில்லை. fell on my face and I cried before God. முகங்குப்புற விழுந்து தேவனுக்கு முன்பாய் கதற ஆரம்பித்தேன். How great faithful martyrs witness for the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் எத்தனை உண்மையுள்ள சாட்சிகள் வீரமரணமாய் தங்களை முன்கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். Those 50 martyrs 50 இரத்த சாட்சிகள் வெளியே who were killed in China. சீனாவில் படுகொலை செய்யப்பட்டவர்கள். Their bodies were sown as a seed in China. அவர்கள் சரீரங்கள் சீனாவில் விதைகளாய் விதைக்கப்பட்டன. From there they were crying out to God. அங்கே இருந்து தேவனை நோக்கி அவர்கள் கதறுகிறார்கள். Lord, forgive us. ஆண்டவரே எங்களை மன்னித்து விடும். Forgive our nation. எங்கள் தேசத்தை மன்னித்து விடும். They knew not what they were doing. அவர்கள் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். They prayed the same prayer that the Lord Jesus prayed on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கதறி ஏறெடுத்த அதே ஜெபத்தை அவர்களும் செய்தார்கள். Forgive them. இவர்களை மன்னித்தருளும். For they know not what they are doing. தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். My dearly beloved sons and daughters, எனக்கு மிகவும் அன்புக்குரிய மகன்மார்களே மகள்மார்களே, when a martyr dies, ஒரு இரத்த சாட்சி மரிக்கும் போது, I told you earlier that his body is sown as a seed. ஆரம்பத்திலே சொன்னேன் அவருடைய சரீரம் விதையாய் விதைக்கப்படுகிறது. But when a seed is sown, ஆனால் ஒரு விதை விதைக்கப்படும் போது the Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, in John chapter 12 verse 24, யோவான் 12:24 it will bring forth much fruit. அது மிகுந்த பலனை கொடுக்கும். Except a corn of wheat falls down on the ground and die. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால், And when it dies, ஆனால் அது சாகும்போது it will bring forth much fruit. அது மிகுந்த பலனை கொடுக்கும். You know, among the whole of India, இந்தியா முழுமையையும் பார்க்கும்போது there are most Christians in Tamil Nadu. அதிகமான கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். Why? ஏன்? Among the whole of Tamil Nadu, முழு தமிழகத்தையும் எடுத்துக்கொண்டால் most Christians, most ministries are in Chennai. அதிகமான கிறிஸ்தவர்கள், அதிகமான ஊழியங்கள் சென்னை மாநகரில் தான் இருக்கிறார்கள். Why? ஏன்? You all know the answer. பதில் உங்க எல்லாருக்குமே தெரியும். Why? ஏன்? Because of the blood of Thomas.
தோமா புனிதருடைய இரத்தத்தினால். Amen. ஆமென். Of all the places of India, இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களிலேயும் பார்த்தால் he was killed in Tamil Nadu. அவர் தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்டார். All the places in Tamil Nadu, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்திலும் he was killed in Chennai. அவர் சென்னை மாநகரத்தில் தான் இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டார். You know, the Apostle Thomas had a wonderful, powerful ministry in India. அப்போஸ்தலனாகிய தோமா இந்திய தேசத்தில் வல்லமை நிறைந்த அற்புதமான ஊழியத்தை செய்தார். There are historical records that testify அதற்கு ஆதார சான்றுகளாய் சரித்திர சான்றுகள் வரலாற்று சூழல் சொல்லுகின்றன. when he stepped foot in India, இந்தியாவில் அவள் காலடி பட்டவுடனே he prayed to God. தேவனை நோக்கி ஜெபித்தார். Say, Lord, this country you have sent me. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு நீர் என்னை அனுப்பி இருக்கிறீர். But they all speak different languages. ஆனால் இவங்க எல்லாரும் வேற வேற மொழி பேசுறாங்கப்பா. How am I going to preach to them? எப்படி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேனோ? And the Lord told him, அப்பொழுது ஆண்டவருக்கு சொன்னார், whichever part you go, நீ எந்த பகுதிக்கு போகிறாயோ you will be able to speak that language. அந்த மொழியை உன்னால் பேச முடியும். So whichever state he went, எந்தெந்த மாநிலத்துக்குள் அவர் காலடி பதித்தாரோ he could speak that vernacular language. அந்த உள்ளூர் பிராந்திய மொழியை அவரால் பேச முடிந்தது. And a lot of Brahmins were getting saved. அதிகமான பிராமணர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். That became his problem now. அதுதான் இப்ப அவருக்கு பிரச்சனை ஆயிருச்சு. The Brahmin community became very upset with him. பிராமண சமுதாயமே அவர் மீது கோபப்பட ஆரம்பித்தார்கள். There was once near Kerala, கேரளாவிலே அருகிலே ஒரு முறை he was preaching the gospel சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்துக் and கொண்டிருக்கிறார். nobody was listening to him. யாருமே அவர் பேசுறதை கேட்கல. And then he saw all the Hindu priests, அந்த இந்து பூஜாரிகளை எல்லாம் அவர் பார்த்தார். they were pouring water on the idols. அவர்கள் எல்லாரும் விக்கிரகம் மேல தண்ணி ஊத்தி And கொண்டிருக்கிறாங்க. then he saw them pouring all out milk. அவர்கள் பால் ஊற்றுகிறதையும் பார்த்தார். He saw all this. இதெல்லாம் பார்த்த உடனே Then he called the crowd. கூட்டத்தை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு, You know, you are giving water to these lifeless idols, இந்த உயிரற்ற விக்கிரங்களுக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்க. but Jesus Christ is the living water. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். Because he is the living water, இயேசு ஜீவ தண்ணீராய் இருக்கிறபடியினால், if now I give him this water, இப்பொழுது நான் அவருடைய தண்ணீரை கொடுக்கிறேன், he will receive it. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Your priest giving water to these idols, உங்க பூஜாரிங்கெல்லாம் இந்த விக்கிரகத்துக்கு தண்ணி கொடுக்கறாங்க. it is flowing down. அது கீழே இறங்கி பாயுது. But when I give this water to Jesus, ஆனால் இயேசு கொடுக்கிற இந்த ஜீவ தண்ணீரை நான் கொடுக்கும்போது he will receive it. இயேசுவானவர் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வார். He took a pot of water, ஒரு பானை குடத்தை தண்ணீர் வாங்கி he looked up to heaven பரலோகத்தை பார்த்து and he prayed, ஜெபம் பண்ணாராம். Lord, now let these people know that you are the true living water in heaven. கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரே மெய்யான ஜீவ தண்ணீர் என்பதை இங்கு இருக்கிற இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். Saying that he threw the water up in the sky. அதை செய்து சொல்ல உடனே அந்த குடத்து தண்ணீரை வானத்தில் அப்படியே ஊற்றினார். Not a single drop fall on the ground. ஒரு துளி தண்ணீர் கூட தரையில் விழவில்லை. Amen. ஆமென். So when all the people saw that, எல்லா ஜனங்களும் அதை கண்டபோது they turned from worshiping idols to worship the Lord Jesus Christ. விக்கிரகங்களை வழிபடுவதை விட்டு திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவரை மாறிவிட்டார்கள். So wherever he went, this kind of signs and wonders were done. எங்கெல்லாம் தோமா போனாரோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடந்தன. Finally in Chennai, இறுதியாக சென்னையிலே he had a great successful ministry in Mylapore. வெற்றியுள்ள ஒரு பெரும் ஊழியத்தை மயிலையிலே நிறைவேற்றினார். And that's when the whole community began to harass him and persecute him. ஆகவே தான் அந்த முழு கூட்டமே அவருக்கு எதிராக அவரை துன்புறுத்த சித்திரவதை செய்ய வெகுண்டு எழுந்தார்கள். And they whipped him and tore his back. அவரை வாரினால் அடித்த ஒரு முதுகை கிழித்து விட்டார்கள். His entire back was torn to pieces. அவருடைய முழு முதுகு பகுதியும் சுக்குநூறாய் சிதைந்து கிழிக்கப்பட்டு விட்டது. The flesh was exposed. உள்ளிருந்த சதையெல்லாம் வெளியே தெரிந்தது. And then they took chili powder and they threw on his body. பின்பு மிளகாத்தூள் எடுத்து அவருடைய உடல் மேல வீசினார்கள். He was screaming and shouting in the pain. வேதனை வலி தாங்க முடியாமல் அலறி கூச்சலிட்டார். And he ran up St. Thomas Mount. அவர் புனித அந்த பரங்கி மலையின் மேல் ஏறினார். And they took spear and they threw. அப்பொழுது அந்த ஈட்டி எடுத்து அவர் மீது எறிந்தார்கள். Thomas was speared to death தோமாவை ஈட்டியினால் குத்தி கொன்றார்கள் on St. Thomas Mount. புனித தோமையர் மலையிலே. And one righteous saint's body fell on the ground in Chennai. ஒரு நீதிமானுடைய சரீரம் சென்னை பட்டணத்திலே விழுந்தபோது, from there that soul cried out, அங்கே இருந்த அந்த ஆத்துமா கதறி கூப்பிட ஆரம்பித்தது. Lord, I gave my life for these people.
ஆண்டவரே, நான் இந்த இடத்தில் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். Raise up many souls in this country. இந்த தேசத்தில் அநேக ஆத்துமாக்களை எழுப்புவீராக. That is why so many Christians, so many ministries have risen up in Chennai. அதனால் தான் அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியங்கள் சென்னை பட்டணத்திலே தழைத்து முளைத்தெழும்பி Now இருக்கிறார்கள். when a martyr dies, ஒரு இரத்த சாட்சி மரிக்கும் போது his death prepares the way for revival or a deliverer to come. எழுப்புதலுக்கானாலும் சரி, ரட்சிக்கிற ஒரு மாவீரன் வருவதற்கானாலும் சரி, அந்த இரத்த சாட்சி தான் வழியை ஆயத்தப்படுத்தும் முன்னோடி. Please remember this. இதை நினைவில் கொள்ளுங்கள். When a martyr dies, ஒரு இரத்த சாட்சி மரிக்கும் போது it prepares the way. வழியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். His death opens the way. இரத்த சாட்சியின் மரணம் வழியை திறக்கிறது. For what? எதற்காக? Two things to take place. இரண்டு காரியங்கள் நடப்பதற்காக. A revival to break out, ஒரு எழுப்புதல் வெடித்து பரவ, or a greater deliverer to come after that. அதற்கு பின்பு ஒரு மகா பெரிய விடுதலை நாயகன் வருவதற்காக. Let me give you two biblical examples. இதற்கு இரண்டு வேதாகம உதாரணங்களை உங்களுக்கு வைக்கிறேன். Before the prophet Moses was born. மோசே தீர்க்கதரிசி பிறப்பதற்கு முன்பு. Now who is Moses? இப்பொழுது இந்த மோசே யார்? He is a deliverer. அவர் ஒரு விடுதலை நாயகன். He is like a Messiah. அவர் ஒரு மேசியாவுக்கு இணையானவர். He was sent by God to set the Israelites free from 400 years of slavery. 400 ஆண்டு கால எகிப்தின் கொடூரமான அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்த இஸ்ரவேலரை விடுதலையாக்கும் இரட்சகராய் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு இரட்சகர் அவர். Before he came, அவர் வருவதற்கு முன்பு the Bible says, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, Exodus chapter 1, யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15 to 22, 15 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே, all the male babies were killed. ஆண் பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள். Every one of them died as martyrs. அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாகவே மரித்தார்கள். Because those babies did not die for themselves. உண்மையை சொல்ல போனால் அந்த குழந்தைகள் தங்களுக்காக மரிக்கவில்லை. The babies did not die because of malnutrition. எந்த சத்தும் குறைந்து விட்டது, ஊட்டச்சத்து இல்லை என்பதனால் அந்த ஆண் பிள்ளைகள் மரிக்கவில்லை. The babies did not die because they are sick. வியாதிப்பட்டு விட்டதினால் அந்த குழந்தைகள் சாகவில்லை. They died because of a deliverer who was going to come. வரப்போகிற ஒரு இரட்சகரின் நிமித்தம் அவர்கள் மரித்தார்கள். They died for Moses. மோசேக்காக அவர்கள் மரித்தார்கள். So their death prepared the way. அவர்கள் மரணம் வழியை ஆயத்தப்படுத்தியது. Their death opened the way. அவர்களுடைய மரணம் தான் பாதையை திறந்தது For the deliverer to come. அந்த விடுதலை நாயகன் வருவதற்காய். Secondly, இரண்டாவதாக, before the Lord Jesus came, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பு, at the time of his birth, அவருடைய பிறப்பின் நேரத்தில், the Bible tells us வேதம் நமக்கு சொல்லுகிறது, in Matthew chapter 2, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் verses 16 to 18, 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே, many toddlers and babies 2 years old and under were killed. 2 வயதுக்குட்பட்ட அநேகம் பச்சிலம் குழந்தைகளும் பாலகர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். Those babies were not killed for themselves. அந்த குழந்தைகள் தங்களுக்காக கொல்லப்படவில்லை. They were killed for the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் அவர்கள் கொலை உண்டார்கள். And before the Lord Jesus Christ started his ministry, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னரும், he is the Messiah. அவர்தான் மேசியா. Before the Messiah began his ministry, மேசியா தன் வந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு, the Bible says வேதம் சொல்லுகிறது, that John the Baptist was killed. யோவான் ஸ்நானன் படுகொலை செய்யப்பட்டார். So both of them died as martyrs. இருவருமே இரத்த சாட்சிகளாய் So மரித்தார்கள். remember this. ஆகவே இதை நினைவில் கொள்ளுங்கள். The martyr's death prepares the way. இரத்த சாட்சியின் மரணம் வழியை ஆயத்தப்படுத்துகிறது. Prepares the way for revival. எழுப்புதலுக்கான வழியை அது ஆயத்தப்படுத்துகிறது. Now let's look at these last days. இப்பொழுது இந்த கடைசி நாட்களை கண்ணோக்கி பார்ப்போமா? In the last days, கடைசி நாட்களிலே the martyr's death prepares the way for the kingdom of God to come. இரத்த சாட்சிகளின் வீர மரணம் தேவனுடைய ராஜ்யம் கனிந்து வருவதற்கான வழியை ஆயத்தப்படுத்துகிறது. Just like in history, சரித்திரத்தில் நாம் பார்த்தது போலவே, in these last days too, there will be two kinds of martyrs. இந்த கடைசி நாட்களிலும் கூட 2 விதமான இரத்த சாட்சிகள் இருப்பார்கள். One will be sufferings in the soul. ஒரு கூட்டத்தார் தங்கள் ஆத்துமாக்களிலே படுவேதனையை அனுபவிப்பார்கள். Other is suffering in the body. மற்றவர்
மற்றவர்களோ சரீர பிரகாரமாக துன்பப்பட்டு பாடுபடுவார்கள். Let's look at the first part. முதல் பகுதியை பார்ப்போம். What is suffering in the soul? ஆத்துமாவிலே படுவேதனைப்படுதல் என்றால் என்ன? It is mental anguish. அது மன உபாதையின் வியாகுல வேதனை. Mental tortures. அது மன உளைச்சலின் சித்திரவதை. You are trying to be brainwashed. நீங்கள் மூளை செலவை செய்யப்படுவீர்கள். You know, I'm sure you may have heard of the testimony of the great Romanian pastor called Richard Bumbran. ரிச்சர்ட் உம்பரன் என்று அழைக்கப்பட்ட மகா பெரிய ரோமேனிய போதகருடைய சாட்சியை நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். He was in the Romanian prison for 14 years. ரோமேனிய சிறையிலே 14 ஆண்டுகள் இருந்தார். And the history says சரித்திரம் சொல்லுகிறது that he every day, every night, தினந்தோறும் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் 24 hours of the time, 24 மணி நேரமும் there will be loud speakers in his prison cell. அவருடைய சிறை அறையிலே மிகப்பெரிய ஒலிபெருக்கிகள் இருக்கும். And at high volume communist doctrines were broadcasted. உச்சக்கட்ட சத்தத்திலே கம்யூனிஸ்ட் கோட்பாடுகள் போதனைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். And Jesus name was insulted. இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் அவமதிக்கப்படும். So this kind of brainwashing went. இப்படிப்பட்ட மூளை சலவை அங்கே செய்யப்பட்ட போது Not one moment or two moment. ஒரு சனப்பொழுதோ 2 வினாடி துளிகளோ அல்ல, 24 hours for 14 years. 14 ஆண்டுகள் 24 மணி நேரமும். This is a kind of a mental anguish. இதுதான் ஒரு மனவியாகுல உபாதியின் சூழ்நிலை. But there is another secret to that. ஆனால் அதற்கு இன்னும் ஒரு ரகசியம் உண்டு. If you read Philippians chapter 3 verse 10, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்தால் there the apostle Paul says அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிறார், a thing called fellowship of Christ's suffering. கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு காரியம். The apostle Paul prayed like that. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அப்படி ஜெபிக்கிறார், That I may know him நான் அவரை அறியவும் and the power of his resurrection அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளவும் and the fellowship of his sufferings. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியவும். Now please note this phrase. தயவு செய்து சொற்றதை கவனியுங்கள். Fellowship of his sufferings. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை. What is that? அது என்ன? Isn't Christ suffering completed everything? கிறிஸ்துவின் பாடுகள் எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவேற்றி விட்டதல்லவா? Yes, of course. ஆம், உண்மைதான். Whatever the Lord Jesus Christ suffered on the cross, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் அனைத்தும் took away the sin problem from the whole world. அகில உலகத்திலும் இருந்த பாவ பிரச்சனையை நிரந்தரமாய் தீர்த்து கட்டிவிட்டது. But there is a mystery called the fellowship of his sufferings. ஆனாலும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்னும் ஒரு ரகசியம் உண்டு. Some saints was walking very close to God. தேவனோடு மிக நெருங்கி சஞ்சரிக்கும் சில பரிசுத்தவான்கள், God calls them, come. தேவனோடு கூப்பிடுவார், வாருங்கள், Come. வாங்க வாங்க வாங்க, Come into my fellowship of sufferings. என் பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ளே நீ வந்து சங்கமித்து விடு. Christ calls you inside. கிறிஸ்து உங்களை தமக்குள்ளே When அழைக்கிறார். he calls you inside, அப்படி உங்களை தமக்குள் அழைக்கும் போது you begin to become one with the sufferings of Christ. கிறிஸ்துவின் பாடுகளோடு நீங்கள் ஒன்றித்து விடுவீர்கள். Let me share with you one secret. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லலாமா? Galatians chapter 6 verse 17. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். The apostle Paul says அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிறார், that no man torture me anymore. இனிமேல் ஒருவரும் என்னை வருத்தப்படுத்தாதிருப்பானாக. For I bear in my body the marks of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே சுமந்து திரிகிறேன். What are the marks of the Lord Jesus? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் எவைகள்? Many Bible scholars have interpreted it like this. அநேக வேத பண்டிதர்கள் இப்படி அதற்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார்கள். That is all the beatings and stoning that the apostle Paul received. ஒருவர் பெற்றுக்கொண்ட எல்லா அடிகள், கல்லெறிதல், வாதைகள். But I tell you a truth today. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுவேன். The marks of the Lord Jesus is கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் என்றால் the 5 wounds that were on the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே உண்டான 5 காயங்கள், தழும்புகள் ஆகும். That same wounds were
imprinted in the body of the apostle Paul. அதே ஐங்காய தழும்புகளும் அப்போஸ்தலனாகிய பவுலடியாரின் சரீரத்திலே அப்படியே அச்சடையாளமாய் பொருத்தப்பட்டன. In the Catholic tradition, கத்தோலிக்க பாரம்பரியத்திலே there are many truly godly saints. அநேக உண்மையான தேவ பக்தியுள்ள பரிசுத்தவான்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். And they really walked with God. மெய்யாகவே தேவனோடு சஞ்சரித்து உலாவினவர்கள். And they spent hours communing with God. பல மணி நேரங்கள் தேவனோடு உறவாடுவதிலேயே செலவிடுகிறவர்கள். And they had marvelous wonderful experiences with God. தேவனோடு கூட ஆச்சரியமான பல அதிசயமான அனுபவங்களை அடைந்தவர்கள். Among the many of them, one particular saint attracted me. அவர்களில் அநேகருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தவான் என் கவனத்தை கவர்ந்தீர்த்தவர். He is called Saint Francis of Assisi. அவர்தான் அசிசி பட்டணத்தை சார்ந்த புனித பிரான்சிஸ் அவர்கள். He was a son of a very wealthy person in Assisi. அசிசி என்ற இடத்தில் இருந்த மிகப்பெரிய செல்வ சீமானின் ஒரு மகன் அவர். And being a wealthy person, மிகவும் செல்வமாய் வாழ்ந்தவர். Francis was a waster. ஆனால் இந்த பிரான்சிஸோ தன்னுடைய பெற்றோருடைய செல்வ சொத்துக்களை எல்லாம் பாழாக்கி விட்டார். Every day will be partying with his friends. தினந்தோறும் நண்பர்களோடு விருந்துதான் கொண்டாட்டம் தான். But one day something happened to him. ஆனால் ஒரு நாள் ஏதோ அவருக்கு நடந்தது. He got saved. அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். When he got saved, அவர் ரட்சிக்கப்பட்ட போது his life dramatically changed. அவருடைய வாழ்க்கை மிகவும் பிரமிக்கத்தக்க விதத்தில் மாறிவிட்டது. He gave up his luxurious life தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை துறந்தார். and adopted a life as a Christian monk. ஒரு கிறிஸ்தவ துறவியை போல தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். And he spent many hours every day praying, fasting. தினந்தோறும் பல மணி நேரங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் செலவழித்தார். That is the power of the resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமை இதுவே ஆகும். Amen. ஆமென். That is the martyr warrior's power. அதுதான் இரத்த சாட்சிகளாகும் மாவீரர்களின் சக்தி. That's inside you. அது உங்களுக்குள் இருக்கிறது. So the more you are being prepared as a martyr, ஒரு இரத்த சாட்சியாய் எவ்வளவு அதிகமாய் நீங்கள் தயாராகிறீர்களோ, the light of the power will begin to increase inside you. அவ்வளவு அதிகமாய் உங்களுக்குள் இருக்கிற ஒளியின் அந்த சக்தியின் உக்கிரம் அதிகரிக்கும். Now, why am I telling you this? ஏன் இதை உங்களுக்கு சொன்னேன்? When the spirit of the girl came out, அந்த பெண்ணின் ஆவி வெளியே வந்தபோது see, she didn't feel any pain in her body அவ உடம்புல ஒரு வலியும் உணரல. because the soul is already out. ஏன்னா ஏற்கனவே ஆத்மா வெளியேறிச்சு. This is the glory of a martyr's death. இரத்த சாட்சியாய் மரிக்கும் ஒருவருடைய மகிமையே இதுவாகும். The only pain you will feel is like an ant bite. ஒரு எறும்பு கடிச்ச வலி மாத்திரம் தான் உங்களுக்கு இருக்கும். That's all. அவ்வளவுதான். Just like an ant bite. ஒரு எறும்பு கடிதான். The next second, அடுத்த வினாடியே your spirit is out. ஆவி வெளியே வந்துரும். When your spirit is out, ஆவி வெளியே வந்துருச்சுனா just your body வெறும் சடலம் மட்டும் தான் இருக்கும். that is offered as a sacrifice. அது பலியாய் செலுத்தப்பட்டு விடும். But out of it will come out a power அதற்குள் இருந்து ஒரு வல்லமை வெளியேறும். greater than any atomic power. உலகத்தில் இருக்கிற எந்த அணு சக்தியை காட்டிலும் பெரிதான வல்லமை. greater than any nuclear power. எந்த அணு சக்தி உலையை காட்டிலும் பெரிதான வல்லமை. is the power of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவ வல்லமையே. Amen.